இப்போ கள்ளக்குறிச்சி நடந்திருக்குது, கள்ளக்குறிச்சி மாவட்டம் நடந்திருக்கு. கள்ளக்குறிச்சியில் வந்து இப்போ இது இப்போ என்னன்னா நம்ம கரூரில் நீங்கள் ஒரு முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரை நீங்கள் கேட்டு பாருங்க, மொத்தமாக வந்து எடுத்துன்னு போயிட்டாங்க, திமுக எடுத்துன்னு போயிட்டாங்க. ஆமா, அவங்க எங்க உங்ககிட்ட சொல்லிட்டு போவாங்கல்ல, அவங்க அதை ஃபில்அப் பண்ணுறதுக்கு வீட்டுக்கு தான் போகணுமா? அதை ஹோட்டலில் வச்சு பண்ணுவாங்க, லாட்ஜில் வச்சு பண்ணுவாங்க, அவங்க பாரில் வச்சு கூட பண்ணலாம், சர்க்யூட் ஹவுஸில் வச்சு பண்ணலாம், இல்லை எங்கே வேணாலும் பண்ணலாம். எதுக்கு போய் வந்து என் ஃபார்ம் வந்து அவங்ககிட்ட போகலாம் இல்லையா? எனக்கு உரிமை உள்ள ஃபார்ம் எப்படி அவங்ககிட்ட போகலாம்? எனக்கு வாக்களிக்கின்ற உரிமை கொடுக்கின்ற அந்த ஃபார்ம் வந்து பிஎல்ஓக்கு தான் உண்டு. எனக்கு வாக்களிக்கின்ற உரிமையை வந்து அந்த ஃபார்ம் கொடுத்து நான் ஃபில்அப் பண்ணி கொடுத்த பாடத்தை வந்து திரும்ப பெறுகின்ற உரிமை யாரு? பிஎல்ஓக்கு தான் உண்டு. ஏன் போய் ஆளுங்கட்சிக்கு தரீங்க? இது கரூர்ல ஏற்பட்டது, இது அதனால தான் ஸ்பெசிபிக் இல்ல, அந்தந்த மாவட்டத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அதனால தானே இப்போ நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். நாங்கள் அதாவது எங்க மாவட்ட செயலருக்கு பொதுச் செயலர் காலையிலே சொல்லிட்டாரு, இந்த மாதிரி வந்து இந்த நிகழ்வுகள் வந்து அந்தந்த மாவட்டம் நடந்தா கண்டிப்பாக நீங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் அந்தந்த மாவட்டத்தை. இங்கே சென்னை பொறுத்தவரையில் வந்து மாநகராட்சி ஆணையர், மாவட்டங்கள் பொறுத்தவரையில் வந்து கலெக்டர், மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட நீங்கள் நேரடியாக நீங்கள் வந்து போய் பெட்டிஷன் கொடுக்குறோம். ஸோ நாங்களும் ரெடியாக தான் இருக்கோம். அதனால் வந்து இது வந்து மிஸ்யூஸ் இல்லாமல் முழுமையாக வந்து வாக்காளர் பட்டியல் வரணும்னா பிஎல்ஓ ஷார்ட்டாக சொல்லணும்னா அவங்க தான் வீடு வீடாக போகணும், அவங்களுக்கு ஒத்துழைப்பு கட்சிகள் கொடுக்கணும், அவங்க தான் பிஎல்ஓ தான் வீடு வீடாக போய் ஃபார்மை கொடுக்கணும். பிஎல்ஓக்கு வந்து ஃபார்மை கொடுத்துட்டு ரிசீவ் பண்ணுறது, அது கியூஆர் கோடு இருக்குது. ஸோ அந்த கியூஆர் கோடை வந்து கொடுக்கும்போதும் எடுத்துருவாங்க, ரிசீவ் பண்ணும்போது எடுத்துருவாங்க. அதனால் இந்த பணியை வந்து முழுமையாக பிஎல்ஓ வச்சு பண்ணுங்க. அரசியல் கட்சிகள் நாங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன ஒத்துழைப்பு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுக்குறோம் சொல்லிச்சு. அனைவரும் வந்து 30 நாட்கள் வந்து போதுமானதா இல்லைன்னு சொல்றாங்க. அது உங்களுக்கு போதுமானதா தெரியுது? தம்பி, ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுங்க, 1200 ஓட்டு தான் ஒரு மேக்சிமம் வந்து ஒரு எதுக்கு பூத்துக்கு 1200 ஓட்டு என்னும் போது வீடுகள் எத்தனை இருக்கும்? 300 இருக்கும். சரி, தேர்தல் காலத்தில் நீங்க வந்து பூத் ஸ்லிப் கொடுக்குறாங்கல்ல, அது ஒரு மாசமா கொடுக்குறாங்க? சொல்லு அபினேஷ், அது சொல்லுங்க. ஸ்டாலின், நந்தினி சொல்லுங்க. இங்கேயே நீங்களே சொல்றீங்க, பத்திரிகையாளர் சாட்சி, 4 நாள் 5 நாள் சொல்றீங்க நீங்களே. அப்போ 4 நாள் 5 நாள் முடிக்கிற வேலை இது. ஒரு மாசம் வந்து டைம் கொடுத்துருக்காங்கன்னா 300 வீடுகளுக்கு போறதுக்கு ஒரு மாசமா டைம்? இதெல்லாம் வந்து எப்படின்னா டிஎம்கேக்கும் அவங்க தோழமை கட்சிக்கும் ஆட தெரியாதவனுக்கு அரங்கப்பத்தல்ன்ற கதை தான். தெருக்கோணல் ஆட தெரியாதவனுக்கு தெருக்கோணல் அந்த மாதிரி தான். எதாவது சாக்கு போகுது. ஏன்னா கள்ள ஓட்டு நம்பியே வாழ்ந்தவங்க, அவங்க கள்ள ஓட்டு நம்பியே இருக்கிறவங்க. அதனால தான் என் மேல கேஸ் போட்டாங்க. அவங்க 22 நாள் உள்ள வச்சாங்க, கள்ள ஓட்டு போட்டு பிடிச்சோன்னே. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பார்த்தாங்கன்னா அதுதான் இறந்தவன நம்புறதும், விலாசம் இல்லாதவன நம்புறதும், அதுக்கப்புறம் வந்து டபுள் மாயாவிகள் இவங்கெல்லாம் நம்புறது தான் வந்து திமுக வேலை. அதனால சுருக்கமாக சொல்லணும்னா 300 வீட்டுக்கு வந்து ஒரு 7 நாள் 10 நாளுக்குள்ளவே போயிடலாம். 3000 வீடு கிடையாது. இதெல்லாம் அதுதான் யூனிட்டா இருக்க. தமிழ்நாட்டில் வந்து 74,000 பூத்து இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து யூனிட்னா 74,000 பூத்து ஒரு பிஎல்ஓ பார்க்குறாரு. அவரால் ஒரு மாதம் முடியாதுன்னு சொல்றதுக்கு. ஒரு பிஎல்ஓ பார்க்கறது வந்து 1200 ஓட்டு, ஒரு பிஎல்ஓ போகிறது வந்து 300 வீடு. 300 வீடு 10 நாள்லயே போகலாம். அதனால வந்து அது திமுக வைக்கின்ற வாதம் வந்து அர்த்தமற்றது. என்னதான் நாங்கள் சொன்னோம், நீங்க கோர்ட்டுக்கு போங்க, நாங்களும் கோர்ட்டுக்கு வருவோன்னு.